Good morning, Kirti. Good morning, Shantini. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டை பத்தி பேச போறோம். பியூட்டிஃபுல்லான பேர்ட்ஸ்னாலே அழகு தான். அதுல எந்த பேர்டை பத்தி பேச போறோம்? இது வந்து நம்ம பொதுவா என்ன நினைப்போம், பேர்ட்ஸ்னாலே வந்து மரத்துல தான் அது இருக்கும், இல்ல ஏதாவது கிளையில உட்கார்ந்திருக்கும், நம்ம தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும். பட் இது வந்து நம்ம கூட நடந்து கூட வந்திருக்கு நிறைய தடவை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஃப்ரெண்ட்லியான பேர்ட் என்ன? ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதாவது இப்போ உணவாகவே மாறிடுச்சு. எஸ், சிக்கனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சிக்கனில் வந்து நிறைய அதுக்குள்ளேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது டாக் மாதிரி இன்ஃபேக்ட் ஒரு லாயலான ஒரு பேர்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சிக்கனுக்குள்ளே இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்ற பொருளாக அதை மாற்றிட்டா கூட அதுக்குன்னு ஒரு சில குணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரானரியான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ், கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க குட்டி பசங்களே சிக்கனை பற்றி பேசுகிறாங்களா, சூப்பர் ஃபுட் ஐட்டம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சாரி, சிக்கன்றது ஃபுட் ஐட்டம் மட்டும் கிடையாது, அது ஒரு பறவையும் கூட. அதோட கேரக்டர்ஸ் தான் நாங்கள் இன்னைக்கு சொல்ல போகிறோம். அதை பற்றி சொல்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக காத்துட்டு இருக்கோம். அது கூட ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லலாமா? நேயர்கள் அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். கீர்த்தி, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிக்கன் இருக்கு இல்லையா? இது ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு பேர்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் ட்ரைனோசரஸ் ரெக்ஸ், அதாவது டைனோசரஸோட ஒரு ஸ்பீஷீஸ் வகையிலேருந்து இது வந்து ரிலேட்டிவாக ஓரளவுக்கு ஒத்து போகிற ஒரு ஸ்பீஷீஸ் தான் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம தெரிஞ்ச அளவுக்கே ஒரு பில்லியனுக்கு முன்னாடிலேருந்தே இந்த சிக்கன் அப்படின்றது இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சேவல் சண்டை சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய ஊர்களில் வந்து தென் மாவட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 7000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட் இருந்திருக்கு. கோழியும் சேவலையும் வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து சேவலையும் கோழியும் அடிச்சு குழம்பு வைக்கிறது இல்லை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் வெறுமனே அது ஒரு ஸ்போர்ட் பர்சனாக மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட 7000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது? உண்மையிலேயே இப்போ இருக்க காலகட்டத்தில் கோழி நம்ம எந்த அளவுக்கு சல்லீஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது நினைக்கும் போது இப்படி பண்ணிட்டவேன்னு தோணுது. அத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் கோழிக்கு இருக்குன்றப்போ ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. இதோட சேர்த்து அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த நாளுடைய யமகண்டம், ராகுகாலம், குளிகை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. இது சூரியோதயம். இன்று 8/4/2015 புதன்கிழமை, ஜெயபருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:09 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி சதுர்த்தி, கேட்டை நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று மேசராசிக்கு சந்திராஷ்டமம். ஆக்சுவலி சாந்தினி, கோழியை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக கோழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலங்கத்தால் சேவல் கூவும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவல் கூவிட்ட பிறகு தான் காலையில் சூரிய உதயம் ஆகும். அப்போ தான் நம்ம எழுந்துப்போம். நம்மளை வேக்கப் பண்ணி விடுறதே கோழி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி தூங்கும்போது கனவு காண்றோமோ அதே போல் கோழிகளும் கனவு காணுமா. அது கொஞ்சம் நேரம் தான் தூங்கும், தூங்கி தூங்கி டக்கு டக்குன்னு எழுந்துக்கும். பட் ஆனால் அந்த கேப்லேயே சூப்பராக கனவு காணுமா கோழி. இது ஒரு ரிசர்ச் மூலியமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அதே போல் அம்மா நம்மளெல்லாம் ரொம்ப பாதுகாத்து வளர்க்குறாங்களோ அதே போல் ஒவ்வொரு கோழியும் இருக்குது தெரியுமா, அதோட குழந்தைகள், அதாவது அதோட குஞ்சை ரொம்பவே சேஃபாக வளர்க்குமா. அதனால தான் மேபி அது முட்டை பக்கத்துலேயே அடகாத்து அப்படியே உட்காந்துக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு வந்து சோஷியல் ஆண்டர்பிரனர்ஸ் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, இதில் வந்து போய் சேரலாமா வேணாமா, ஒருத்தர் சோஷியல் ஆண்டர்பிரனர் ஆகலாமா வேணாமா அப்படின்றத சொல்கிறதுக்காக டாக்டர் பாலசாண்டிலன் கைரான் வழங்கும் யுவால காத்துட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துலாமா? கண்டிப்பாக. இது கைரான் வழங்கும் யுவா. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் and welcome to கைரான் வழங்கும் யுவா. யுகத்தை ஆள்வது யுவசக்தி. இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு இணைஞ்சு வழிநடத்த வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டில்யன் அவர்கள். சோஷியல் ஆண்டர்பிரினராக ஒரு இளைஞனால மாற முடியுமா, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்.
சார் இந்த டாப்பிக்கே புதுசாக இருக்குது. சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது டெவலப்மெண்டல் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். முன்னெல்லாம் வந்து சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க, சோஷியல் டிபார்ட்மெண்ட்டுனே ஒன்று வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் செய்ய வேண்டியிருக்கு. எப்படின்னா ஆதரவற்ற பெண்கள், அனாதை பெண்கள், அனாதை குழந்தைகள், அப்புறம் முதியோர்கள், அப்புறம் மனநலம் குன்றியவர்கள், கண் பார்வையற்றவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்ச், இதை தவிர வந்து உங்களுக்கு புதிய புதிய வியாதிகள் வந்தவர்கள், அதாவது தொழுநோயாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு ஹெல்ப்பை செய்யணும்னா நேரடியாக போய் செய்ய முடியாது. அந்த இன்பிட்வீன் வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து தேவைப்படுது. அந்த ஃபண்ட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து வரலாம், கார்ப்பரேட் செக்டார்லேருந்து வரலாம், இல்லை வெளிநாட்டிலேருந்து வரலாம், பன்னாட்டு நிறுவனங்கள் கூட நமக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டில் வந்து சுனாமி நடந்த பொழுது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் இருக்கிற பப்ளிக் எல்லாருமே வந்து டொனேட் பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு பணம் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கடைசி மனிதன் வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஷாக்லேருந்து வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணணும், முதல் உதவின்ற மாதிரி, ஃபஸ்ட் எய்டுன்ற மாதிரி. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க லைஃப்பில் தே ஹேவ் டு மூவ் ஆன். 1945 ஹிரோஷிமா நாகாசாக்கியில் குண்டு போட்ட பொழுது அவங்க வந்து 43 செகண்ட்ஸில் மிகப்பெரிய பேரழிவு நடந்து விட்டது. அதுலேருந்து மீண்டு வருவதற்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்குமே கூட அடிக்கடி அங்கே வந்து ஒரு ட்ரெமர் நடந்துக்கிட்டே இருக்குது, இல்லை சுனாமி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து இது ரொம்ப புதுசு. அந்த மாதிரி ஒரு பேரழிவு, இயற்கை பேரழிவு நிகழும் பொழுதும் சரி, இல்லை வந்து அடிக்கடி புயல் வருது, மழை வருது அப்படின்னாலும் சரி, சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இல்லை வந்து இன்றைக்கி நிறைய பேரை படிக்க வைக்கணும், அனைவருக்கும் கல்வி, இன்றைக்கி ஆதார் கார்டு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது ஃபேமிலி பிளானிங் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மூலமாக அட்வொகசின்னு சொல்கிறோம். புகையிலை பிடிக்காதீர்கள், இன்றைக்கி நம்ம டாய்லெட் தேவைன்றோம். இன்றைக்கி வந்து டாய்லெட்டில் போகிறீங்களா, வெளியே தான் போகிறீங்களா, எங்கே போகிறீங்க? அப்போ இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். அப்போது அந்த இளைஞர்கள் மூலமாக அதை செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ரெப்ரசன்ட் தி கம்யூனிட்டி, தே டோன்ட் ஹாவ் டு மூவ் அரவுண்ட். அவங்க இருக்கும் இடத்திலேயே எல்லாருக்கும் உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ கூட படிக்கணும், நீ கூட நல்லா ஒழுக்கமாக இருக்கணும், நீ கெட்ட பழக்கத்துக்கு போயிடாத, நீ அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாதே, இப்படி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, உன்னோட சொந்த காலில் உன்னால் நிற்க முடியும், இன்றைக்கி நீ தோட்டக்கலையை வளர்த்துக்கலாம், இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங் நீ பண்ணலாம், இன்றைக்கி என்னென்ன விதைகளை வந்து நீ விதைச்சா நல்லா வரலாம், இன்றைக்கி கோகோவை வாங்கி கோகோவே நீ வந்து விதைக்கலாம், இப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு கவர்மெண்ட்டால் எல்லா மிஷனையும் செய்ய முடியாது டைரெக்டாக. அப்போது பல நிறுவனங்களுக்கு நடுவில் வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கான படிப்பை படித்து விட்டு சோஷியல் ஆண்டர்ப்ரனராக உருவாங்க. இது வந்து சமுதாய சேவைன்னு சொன்னோடனே இங்கே பணம் இல்லைன்னு நினச்சிக்க வேணாம். இதில் ஹியூஜ் மணி இஸ் இன்வால்வ். எவ்ரிபடி கெட்ஸ் மணி. அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் பங்கு இருக்குது. இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த என்ஜிஓ அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே கூட மிகப்பெரிய வந்து ஃபண்ட்ஸ் கிடைக்கிது. ஏன்னா சேவைக்கு சேவையும் ஆச்சு, லாபமும் இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த நிறுவனத்தை வந்து அவங்க நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்க்கு வந்து ஒரு ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அவங்க பல இடங்களுக்கு வந்து போய் நகர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சாகணும். அதாவது அந்த ஃபீல்டுக்கு போகணும். அந்த ஃபீல்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் தேவைப்படலாம், ஆட்கள் தேவைப்படலாம், கம்ப்யூட்டர் தேவைப்படலாம், ஒரு ப்ரொஜெக்டர் தேவைப்படலாம். என்னென்னலாம் தேவையோ அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்லேயே அது வந்துடும். அதற்கு பிறகு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணணும். அந்த ட்ரைனிங் காஸ்ட் கூட வந்து பேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வெளிநாட்டில் போய் இந்த மாதிரியான மாடல் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங், இன்றைக்கி வந்து ஃபுட் செக்யூரிட்டி, விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சைல்டு எம்பவர்மெண்ட், இன்றைக்கி வந்து மால் நியூட்ரிஷன், இன்றைக்கி வந்து கருவிலேயே பெண் குழந்தைகளை வந்து அழித்து விடுகிறார்கள், இளம் குழந்தைகள் வந்து வாதம் ஏற்படுகிறது, அவங்களுக்கு வந்து இந்த பல புது வியாதிகள் வருது. இது எல்லாத்துக்குமே அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயத்தில் சோஷியல் ஆண்டர்ப்ரனர் வந்து அங்கே தேவைப்படுறான். அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிலீஃப்காக மட்டும் இல்லை, தான் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. யாரை வச்சு? இந்த மக்களை வச்சு தான் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, வாட் ஐ கேன் டூ, எனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஒவ்வொரு நிறுவனம், அது இன்ஃபோசிஸாக இருக்கலாம், டாட்டாவாக இருக்கலாம், மிகப்பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் வழங்குதல், கம்ப்யூட்டர் வழங்குதல், இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்துதல், அவங்களை மேம்படுத்துதல், அந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. தனி நிறுவனங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு ஹெட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனங்களுடைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் பண்ணணும். இங்கே ப்ராஃபிட் நோக்கம் கிடையாது, நமக்கு நிறைய நிதி கிடைக்கிது, அந்த நிதிகளை வைத்து ஆதாரத்தை வைத்து கொண்டு எல்லோருக்குமே அதிகபட்சமான பெனிஃபிஷியரிஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் திட்டங்களை தீட்டுகிறார்கள். அப்போ அதுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
இன்றைக்கி நம்ம மேட்சஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் மேட்சோ ஐபிஎல்லோ வேர்ல்டு கப்போ நடக்குது அப்படின்னா நம்ம பார்த்துருக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் கூட நம்ம ஒரு முறை வேர்ல்டு கப் விளையாடணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ஐசிசி என்ன பண்ணுதுன்னா டொனேஷனை கொடுக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு சமூக பங்கு இருக்குது. ஒரு 100 ரூபா ஒரு நிறுவனம் சம்பாதிக்குதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 ரூபாய் இந்த சமூகத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் உருவாகுது. அந்த சோஷியல் என்டர்பிரைஸை லீடு பண்ணக்கூடிய ஒரு இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முதியவர்களால் முடியாது. அப்போது ஒரு பெண் தொழில் முனைவோரை என்னால் உருவாக்க முடியுமா? நிறைய பேருக்கு ஆற்றல் பொதிந்து கிடக்கிறது. அப்போ அந்த பெண் வந்து சும்மா உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக நான் கிரியேட் பண்ண முடியுமா? அவங்க படித்தவங்க படிக்காதவங்கன்றதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும். ஓகே, அந்த பெண்ணை ஒரு சுயமாக நான் எப்படி வந்து நிறுத்துவது, தன்னுடைய உரிமைக்காக எப்படி போராட வைப்பது, இது எல்லாத்துக்குமே வந்து சோஷியல் என்டர்பிரைஸ் தேவைப்படுது. அப்போ இவங்கெல்லாம் அதற்குரிய படிப்பை படித்து விட்டு இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து பணிபுரிகிறாங்க. ஒவ்வொரு மனிதருமே இணையக்கூடியதான் சோஷியல் என்டர்பிரைஸ். ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் மிகப்பெரிய சேவையை செய்வது மட்டுமல்லாமல் தன்னையும் மேம்படுத்தி கொண்டு இந்த நாட்டை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்ற கான்செப்ட். ஸோ அதற்குரிய பாடத்திட்டங்கள் இருக்குது. அது மேலே அதில் படிக்கலாம், அதில் வந்து அவங்க முன்னேறலாம், நாட்டுக்கு தன்னுடைய சேவையை மாற்றலாம். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சமுதாய அவலங்களை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிற எல்லா இளைஞர்களும் அதை ஒரு கரியராகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் எங்கே போயிடாதீங்க. இந்த துறையை சார்ந்த ஒரு சூப்பர் கெஸ்ட் வந்து பேச போகிறாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸாக யங்ஸ்டர்ஸ்னால மாற முடியுமா, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. ஹி இஸ் த டைரக்டர் ஆஃப் வாய்ஸ் ஃபவுண்டேஷன், டாக்டர் ஜி ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் சார். சார், வாய்ஸ் ஃபவுண்டேஷன்னா என்ன? வாய்ஸ் ஃபவுண்டேஷனில் என்ன பண்ணுறீங்க சார்? இந்த வாய்ஸ் ஃபவுண்டேஷனுடைய விரிவாக்கமே என்னென்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியன் சில்ட்ரன்ஸ் எம்பவர்மெண்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, அதுதான் அந்த வாய்ஸ் ஃபவுண்டேஷனுடைய விரிவாக்கம். வாய்ஸ் ஃபவுண்டேஷனுடைய மிக பிரதான பணி என்னென்னா குழந்தைகள், இளைஞர்கள் இவர்கள் இருவருடைய முன்னேற்றத்துக்கான ஹெல்த்து, எஜுகேஷன், வாட்டர் அண்ட் சானிடேஷன், அடுத்தது வந்து லைவ்லிவுட் ஆஸ்பெக்ட், அடுத்தது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன், இந்த 5 அடங்கின ஒரு செக்டார்ஸில் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட எங்கள் யோகா நிகழ்ச்சி மாதிரி தான். இதை தவிர்த்து வாய்ஸ் ஃபவுண்டேஷன் தவிர்த்து மற்ற விஷயங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வாய்ஸ் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து இது வந்து இப்போ தான் உருவெடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஜெர்மன் அக்ரோ ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் நாட்டை மையமாக நடத்தின சுனாமி நேரத்தில் வந்து அந்த நிலையில் வந்து ஒரு இயக்குனராக இருந்தேன். ஓகே, அதில் ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சிசிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் சில்ட்ரன் ஃபண்ட் ஆஃப் கனடா அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு உலக அளவில் வந்து ஒரு 6 நாடுகளில் வேலை செய்கிறோம். இப்போ என்னென்னா அந்த சிசிஎஃப், அந்த கனடியன் சில்ட்ரன் ஃபண்டுங்கிற அந்த நிறுவனம் வந்து இந்திய நிலையில் ஒரு நிறுவனம் வேண்டும், நமக்கு வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காகத்தான் அந்த சிசிஎஃப்சி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் தான் இந்த வாய்ஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, சென்ஸ் வந்து நீங்கள் குளோபலாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதை பற்றி குளோபலாக எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? ஒன்று வந்து டெவலப்மெண்ட்டு, இன்னொன்று பிஸ்னஸ். ஆக்சுவலாக இந்த டெவலப்மெண்ட்டுங்கிற அந்த வளர்ச்சி பணிங்கிறது வந்து தொண்டு நிறுவனங்கள், சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் செய்வாங்க. பிஸ்னஸ்ங்கிறத என்ன சொல்கிறது, கார்ப்பரேட்ஸ். பட் இன்றைக்கி அஜெண்டா என்ன மாறி போச்சுன்னா, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து டெவலப்மெண்ட்டை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டெவலப்மெண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிற என்ஜிஓஸ்லாம் வந்து பிஸ்னஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லைவ்லிவுட்டுங்கிற அந்த லிங்க் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இதில் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ஜிஓஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் தெரியும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூத்தை ப்ரொமோட் பண்ணுற பட்சத்தில் உள்ளூரில் என்னென்ன வளங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். பேசிக்காக சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப்னு எப்படி பார்க்குறோன்னா, அது ஒரு பிஸ்னஸ்னுடைய இனிஷியேட்டிவ். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ப்ராப்ளத்துக்கு பிஸ்னஸ் வழியாக என்ன நம்மளால் வந்து தீர்வுகளை காண முடியுங்கிறது தான் சோஷியல் என்டர்பிரைசஸ். இப்போ குளோபல் லெவலில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பங்களாதேஷில் வந்து கிராமின் பேங்க், அவர் வந்து ப்ரொஃபஸர் முகமது யூனஸ் வந்து அந்த 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 கிராமின் பேங்க், அதாவது மக்கள் வங்கி அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறப்ப என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அடித்தட்ட மக்களுக்கு வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிங்கிறது கிடைக்காது. ஒரு பேங்க்குக்கு போகணுன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு கடன் வசதிகள் கிடைக்கும்.
ஒரு அடிமட்டத்தை பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுங்கிறது ஒரு சோஷியல் இஷ்யூ. அதை முகமது யூனஸ் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு, ஒரு இதுவாக திங்க் பண்ணி பார்க்குறாரு. இதுக்கு என்ன ஒரு விடிவு காலம், இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு விடிவாக வந்தது தான் வந்து அந்த மக்கள் வங்கியான கிராமின் பேங்க். இப்போ இந்த கிராமின் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது நம்ம ஏஷியாவுடைய அடிப்படையில் எடுத்தாலும் கூட இன்றைக்கி ஆஃப்ரிக்கா முதல் கொண்டு யூரோப் முதல் கொண்டு ஈவன் யூஎஸ் லெவலில் கூட இந்த கிராமின் பேங்க்குடைய தாக்கங்கள் வந்து பெருசாகி ஈவன் அவருக்கு கூட அந்த நோபல் பரிசு கூட கிடைச்சிருக்கு. அந்த கான்செப்ட்டுக்கு தான் அந்த நோபல் பரிசு கிடைச்சிது. ஏன்னா இஸ் அன் இன்னோவேஷன், ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். அஃப்கோர்ஸ் அந்த பேங்கிங் செக்டர்ன்றது வந்து பியூர்லி வந்து அந்த கிராமின் பேங்க்குங்கிறது இந்த நார்மல் பேங்க் எப்படி நடக்குமோ அப்படியே தான் நடக்கும், ப்ராஃபிட் இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் அல்டிமேட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பார்க்குறப்ப எண்டு என்ன இருக்கும் அப்படின்னா அது யாரை போய் அன்ரீச் பண்ண முடியாதவங்களை போய் ரீச் ஆகும். ஸோ அந்த சர்வீஸை வந்து கடைசி மனிதரை சென்றடையணும். அதுதான் வந்து சோஷியல் என்டர்பிரைஸில் வந்து குளோபல் லெவலில் நம்ம ஒரு மிக உதாரணமாக பார்க்குறப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமன் கான்செப்ட் அங்கேருந்து தான் வந்தது. உண்மையிலே அதுதான் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் இப்போது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் மாடல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் 1905 அந்த சட்டங்கள் இருந்தாலும் கூட ரெண்டுத்துக்கும் ஒரு உன்னத, அதாவது அன்றைய கூட்டுறவு சங்கங்கள் தான் இன்றைய உன்னத சுய உதவி குழுக்கள், இன்றைய சுய உதவி குழுக்கள் தான் அன்றைய உன்னத கூட்டுறவு சங்கங்கள். அப்படி தான் நாங்களும் எங்கள் வகுப்பில் சொல்கிறோம். ஏன்னா அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சுய உதவி குழுக்கள் கூட ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ். ஒரு அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சேவிங்ஸ் அண்ட் கிரெடிட்டுங்கிற நிலைமை மாறி இன்றைக்கி சுய உதவி குழுக்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கு. வாழ்வாதாரம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. ஸோ ஒரு ஏன்னா அடிப்படையில் கொள்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுவில் சிக்கனம், சேமிப்பு, சுய உதவி, பரஸ்பர உதவி, அதாவது த்ரிஃப்ட்டு, சேவிங்ஸு, செல்ஃப் ஹெல்ப், மியூச்சுவல் ஹெல்ப். அதே தான் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸும் பார்க்குறப்போ இப்போ நீங்கள் இந்த ஏஷியா லெவலில் மட்டும் இல்லாமல் யூரோப் லெவல்லையும் சரி, யூஎஸ் லெவல்லையும், ஆஃப்ரிக்கா லெவலில் பார்த்தீங்கன்னா கூட இந்த ஆஃப்ரிக்கா லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேடியோங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சோஷியல் ப்ராப்ளம். என்ன சோஷியல் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் வந்து சேர முடியலை. அது வந்து ப்ராட்காஸ்டிங் மூலயமா அவங்களுக்கு சேர முடியலைங்கிறத நான்லாம் வந்து எத்தோப்பியாவில் விசிட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவங்களுடைய செட்டப்ஸில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேடியோன்னு பார்க்குறப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இருக்கிற லோக்கல் ரிசோர்ஸை வச்சு பண்ணுவாங்க. மண் சேவர், அதில் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க வந்து அவங்களுடைய வாய்ஸை சொல்லுவாங்க, இளைஞர்கள் வந்து தன்னை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த தகவல் போய் சேரும். நாங்கள் என்ன ப்ராக்டிஸ்னால நாங்கள் என்ன பார்ப்போம்னா ஒரு வில்லேஜை போய் அடாப்ட் பண்ணுறோம். அது இங்கேயா இருந்தட்டும், யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், பிஆர்ஏன்னு ஒரு எக்ஸசைஸ் குளோபல் லெவல்லையும் பண்ணுறோம், இங்கே லோக்கல் லெவல்லையும் இருக்கும். இதோடைய ஃபாதர் வந்து ராபர்ட் சேம்பருங்கிறவர் தான் அந்த உலக அளவில் வந்து இந்த பிஆர்ஏங்கிற டூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ராபர்ட் சேம்பர் சொல்கிற அந்த கான்செப்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த பிஆர்ஏ மக்கள் பங்கேற்பு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் அந்த வில்லேஜை பற்றின மொத்தத்தையும் படம் எடுத்துருவோம். அந்த வில்லேஜில் என்ன ரிசோர்ஸ் இருக்குது, எத்தனை கிணறு இருக்குது, எத்தனை தென்னை இருக்குது, எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது, எத்தனை வாட்டர் பாடிஸ் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் இருக்காங்க, இதெல்லாம் டோட்டலாக ஒரு சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் எல்லாம் கலந்த தகவலெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ராப்ளத்தை, அதுதான் ப்ராப்ளம் ட்ரீ டெவலப் பண்ணுவோம். ப்ராப்ளம் ட்ரீயை டெவலப் பண்ணுறப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த காசுக்கு இந்த எஃபெக்ட் வருதுங்கிறோம். அது எங்கே அரெஸ்ட் பண்ணுறது? வில்லேஜில் இந்த கிராமங்களில் இருக்கிற ஒரு பழமை சொல்லுவாங்க, எரியறதை பிடுங்கினா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த டெவலப்மெண்டல் இன்டர்வென்ஷன். எதுக்காக இது எரியறதுங்கிறத பார்த்து அதுக்கு வந்து ஒரு மாடலை கொண்டு வர, அதுக்கு இந்த சோஷியல் என்டர்பிரைசஸ் வந்து என்டர்பிரினர்ஷிப்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எங்கே சுற்றி நீங்கள் டெவலப்மெண்ட் எது பண்ணாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கனா பட்ஜெட், ஃபைனான்ஸ், பணம், மூலாதாரம். அப்போ அந்த மூலாதாரத்தை வந்து ஒரு ப்ரீச்சிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் கிடைக்காது. அது பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த லைவ்லிவுட் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு கிடைக்குங்கிறது. இந்த லெவல் வந்து நிறைய நேரங்களில் வந்து குளோபல் லெவல்ஸில் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கம்யூனிட்டி ரேடியோஸு, விகேசிஸ், நாலேஜ் சென்டர்ஸு, ரிசோர்ஸ் சென்டர்ஸு, எல்லாமே அட்வொகசியை நோக்கி தான். எல்லாம் அட்வொகசி. ஒன்று என்ன அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை எம்பவர் பண்ணி விடுவாங்க. இந்த மக்களை எம்பவர் பண்ணிவிட்டு ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் என்ன கான்செப்ட் என்ன குளோபல் லெவல் இன்னொரு பெரிய கான்செப்ட் புரிஞ்சது என்னென்னா ஹெல்ப் ஃபார் செல்ஃப் ஹெல்ப். அடிப்படையில் என்னென்னா அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா ஹெல்ப் ஃபார் செல்ஃப் ஹெல்ப்னா சுய உதவிக்கு உதவி செய்யறது. ஈவன் ரிலீஃபுக்கு கொடுக்குற பணத்தை கூட, இப்போ ஒரு வீடை கட்டி கொடுக்குறீங்க, ஒரு 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 டிசாஸ்டர் வருது, அந்த டிசாஸ்டரில் வந்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாலும் கூட ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் நோக்கத்தில் அதை பார்ப்போம். ஒரு மீனை கொடுத்தா பிரயோஜனம் இல்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், அதுதான் அவனுக்கு நிலைத்த வாழ்வாதாரமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வீடை கட்டினா 4 லட்ச ரூபா ஆகும், 5 லட்ச ரூபா ஆகும். ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு 20% நீங்கள் கம்யூனிட்டிலேருந்து கொண்டு வரனா 1 லட்ச ரூபா கொண்டு வர அளவில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ குளோபல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா லோ காஸ்ட் ஹவுசிங் டெக்னிக்ஸ்,
அவங்க ஒரு டெக்னிக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இப்போ உண்மையில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸை வச்சு ஒரு டியூஷன் சென்டர் கட்டினாங்க. ஒரு வேஸ்ட் பாட்டில் 6000 பாட்டில்ஸை வச்சு அதில் மணலை அதில் வந்து உள்ள அடைச்சி போட்டு செங்கலுக்கு பதில் வேஸ்ட் பாட்டில். திஸ் இஸ் கால்டு வெல்த் கிரியேஷன் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில். இதெல்லாம் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் சோஷியல் என்டர்ப்ரனர்ஷிப்பில் வர்றப்போ இந்த மாடல்ஸ்லாம் பரவலாக வந்து குளோபல் லெவலில் அங்கிருந்து நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரப்போ என்னாங்கன்னா இங்கே இந்திய அளவில் பார்க்குறப்போ நமக்கு வந்து அது எப்படி லோக்கல் மேட் பண்ணி லோக்கல் ரிசோர்ஸ் தகுந்த மாதிரி எப்படி கொண்டு போகலாங்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லோக்கல் கான்டெக்ஸ்டலைசேஷன் சொல்லுவோம். லோக்கலைசேஷன் தகுந்த மாதிரி வந்து இந்த சோஷியல் என்டர்பிரைசஸ் மாடல்ஸை வந்து வி நீட் டு டெவலப். ஸோ குளோபல் வைஸாக வந்து சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ லோக்கல் வைஸாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசங்களை சொல்லிடுங்க சார். அடிப்படையில் தத்துவமோ அல்லது அடிப்படையில் பணி கொள்கைகள் பார்த்தீங்கன்னா மாற்றம் இருக்காது. அங்கேயும் இங்கேயும் இருக்கும். பட் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கும் இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கும் இருக்கும். ஒரு 2-3 இங்கே வாய்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் சிசிஎஃப்சி மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 லோக்கல் ப்ரோக்ராம்ஸை கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து கருப்பட்டிங்கிறது வந்து நம்ம பனை மரத்துலேருந்து நேச்சராக இருந்து எடுக்கக்கூடியவையும் அதிலேருந்து அந்த பதனியிலேருந்து அதை காய்ச்சி அதை கருப்பட்டி எடுப்பாங்க. இப்போ நிறைய கருப்பட்டி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் அது என்னென்னது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த கருப்பட்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி கருப்பட்டினா தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி அடுத்தது வேம்பாறுன்னு இந்த 2 இடங்களில் வந்து ரொம்ப நல்ல ஒரு கருப்பட்டி தயாரிக்கிறாங்க ஃபார்மர்ஸ். என்ன ப்ராப்ளம் அங்கே அகெயின் சோஷியல் ப்ராப்ளம்னா மிடில் மேன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. ஆனால் அது அவங்க கொண்டு போய் விற்கிறது 150 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் அது ஆக்சுவல் ஃபார்மருக்கு போதுமான என்ன கிடைக்காது, லாபம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன அந்த கருப்பட்டியில் என்ன பண்ணால் சிஎஃப்சின்னு ஒரு கான்செப்ட். சிஎஃப்சினா என்ன, காமன் ஃபெசிலிட்டி சென்டர். ஓகே, காமன் ஃபெசிலிட்டி சென்டர்னு ஒரு அவங்களாவே ஒரு சின்ன குரூப்பாகவோ ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடலில் பண்ணிட்டோம்னா ஸோ தட் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ லென் பண்ணிடும், மைக்ரோ கிரெடிட் கொடுத்துட்டோம்னா அவங்க அதை ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க ஏன் மிடில் மேனுக்கு விற்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் காசு இருக்காது, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் காசு இருக்காது, அதை மிடில் மேனுக்கு கொடுத்துருவாங்க. பட் அந்த கான்செப்ட் நீங்கள் ஒதுக்கிட்டு ஒரு காமன் ஃபெசிலிட்டி சென்டரை டெவலப் பண்ணிங்கன்னா நல்ல அதை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு விலை வர்றப்போ விற்றாங்கன்னா 150 ரூபா 200 ரூபா விற்கிறப்ப என்ன ஆகுனா 400% அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதனுடைய பின்னணி நோக்கு என்ன, சோஷியலாக இவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னா இந்த 100% கிடைக்காத நிலையில் வந்து ஒரு 300% அவங்களுக்கு வந்து ஒரு ஹைக் கிடைக்குது அப்படின்னா சில்ட்ரன் எஜுகேஷன் எல்லாம் இருக்கும், ஃபேமிலி மெயின்டெனன்ஸு, அவங்களுடைய வாட்டர் ஹைஜீனிக் எதெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரங்களை வளப்படுத்த முடியுமோ அதை நிச்சயமாக வளப்படுத்தலாம். இது இன்னொரு விஷயமும் என்னென்னா இந்த வேம்பார் ஏரியாவில் ஒரு தொண்டு நிறுவனம் பேடுங்கிற நிறுவனம் அந்த ஏரியாவில் வந்து இந்த கண்ட்ரி சிக்கன் ஹெரிட்டேஜ் பவுல்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரி சிக்கன்னா என்னென்னா அது ஒரு அசைல்னு ஒரு வெரைட்டி வந்து எரோட் ஆகிட்டுருக்கு. அது கான்செப்ட் நாட்டுக்கோழி வந்து எரோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிக்கிட்டே போகுது. எப்படி சிட்டுக்குருவி காணாத போச்சோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அது இப்போ என்ன அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்கு அந்த தாய்மார்களுக்கு 10 அல்லது 20 கோழிகளை கொடுத்து அந்த கோழிகளை அவங்கள வீட்டுலேயே வளர்க்க சொல்லி அது வந்து அடிஷ்னல் இன்கம். இந்த அடிஷ்னல் இன்கமில் என்ன அகெயின் சோஷியல் இஷ்யூ என்ன, நியூட்ரிஷனல் இஷ்யூ. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு 20 முட்டை போடுது அந்த கோழி அப்படின்னா 10 முட்டையை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், மீதி 10 முட்டையை வந்து அவங்க கோஆப்ரேட்டிவ்ஸில் அதை விற்றுக்கலாம். அந்த கோஆப்ரேட்டிவ் என்ன பண்ணுதுன்னா அந்த 10 முட்டையை இன்குபேட்டரில் வச்சு திரும்பி குஞ்சுகளை பொறிச்சு திரும்பி கிராமங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸாக கொடுக்குறேன். அல்டிமேட்டாக இதில் 2 பர்பஸ் என்ன சால்வ் ஆகுதுன்னா, ஒன்று அவங்களுடைய அடிஷ்னல் இன்கம் ஃபேமிலி இன்கம் என்ஹான்ஸ் ஆகுது, 2வது வந்து என்னென்னா அந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய வருமானங்கள் வரக்கூடிய அந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியும் கூட நம்மளால் காசுக்கு காசாச்சு, ஒரு சோஷியல் காசாச்சு ரொம்ப 2 காசும் அதில் இருக்கிறதால இப்போ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். உதாரணமாக என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு வாட்டர் அண்ட் சானிடேஷன் பேசிஸில் வந்து டாய்லெட்டுங்கிற இஷ்யூ, டாய்லெட் எல்லாம் ஓப்பன் டெஃபிகேஷன் போவாங்க, அதெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்கிறதால இது வந்து அந்த இவங்க போய் அதையே உரமாக மாக்கி, அதாவது அந்த மனித கழிவையே உரமாக மாக்கி அந்த உரத்தை எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பயோ டாய்லெட்ஸ். இப்போ என்ன குளோபல் லெவலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக என்டர்ப்ரனருங்கிற ஒரு வார்த்தையை ஒரு 30-40 வருஷங்களாக 4 டிகேட்ஸாக நம்ம பேசுகிறோம். இப்போ டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ எக்கோப்ரனர்ன்றோம், டெக்னோப்ரனர்ன்றோம், க்ரீன் ஆண்டர்ப்ரனர்ன்றோம். வில்லேஜுங்கிறதுலாம் பயோ வில்லேஜாக மாறிச்சு, குளோபல் வில்லேஜாக மாறி இருக்குது. நத்திங் இப்போ இந்த ஐடிலாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் வில்லேஜுங்கிற கான்செப்டுக்கே வந்து இப்போ என்னது ரொம்ப தூரங்கிறதுலாம் இப்போ இல்லை. இப்போ இன்னொரு திருச்சுழி ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளே நடத்தக்கூடிய ஒரு ஃபார்மிங். ஓகே, அது வந்து சைல்ட் லைட் கம்யூனிட்டி ஃபார்மிங். அது என்ன முழுக்க ஆர்கானிக் ஃபார்மிங். இதில் என்ன ஒரு இஷ்யூனா குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிறுதானியங்களை பற்றி மறந்துட்டு வராங்க.
அதுக்கு அடுத்தது வந்து ஆர்கானிக் ஃபார்ம்னா என்னென்னு அவனுக்கு தெரியலை. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 20க்கு 10 இடத்த கொடுத்துட்றது. இதுவும் ஏரியாப்பா அப்படின்னவொடனே டெய்லி காலையில் அந்த ஏரியாவுக்கு போவான், அவன் இடத்த க்ளீன் பண்ணுவான், அந்த செடிக்கிட்ட பேசுவான், அவன் பேர் அதில் எழுதி நட்டு வைப்பான். அது வளர்ச்சி ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். ஓனர்ஷிப் அந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறான், என் செடி இப்படி வளர்ந்துருக்குன்னு. அந்த சிறுதானியம்னு சொல்லும்போது நேற்றுக்கு என்னெல்லாம் ஏழைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டாங்களோ அதை தான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்ஸில் போயிட்டு மிகப்பெரிய பணத்தை கொடுத்து இன்றைக்கி எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் பார்க்குறோம் அந்த குழந்தைங்களாம் அறுவடை பண்ணி கொண்டு போகிறப்ப அந்த என்ன சொல்ல ஒன்று ஸ்கில் டெவலப்மெண்ட். எனக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஸ்கில் அவனுக்கு டெவலப் ஆகுது. ஒரு விவசாயம் ஃபார்மிங்னா இப்படி பண்ணணும், அதை வந்து கிளறது இப்படி கிளறணும், இப்படி ஏர் ஓட்டுறது இப்படி ஏர் ஓட்டணும், இல்லை டிராக்டரை பண்ணுறப்போ வந்து அவனை ஏறி உட்கார நம்ம டிராக்டரில் உட்கார வைக்கலனாலும் அந்த மெக்கானிசம்ஸ் என்னங்கிற அவனுக்கு சொல்லி தரும். அதாவது ஃபார்ம், இன்ஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் நாலுமே பண்ணுறீங்க டெவலப் பண்ணுறது. பெர்ஃபெக்டான விஷயம் அது. ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பட் இதில் என்ன அந்த லெவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இதை வந்து நுழைக்கக்கூடிய ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அது வந்து சஸ்டெயினபிளுக்கு ஒரு நல்ல நிலைகளாக இருக்கும். நிறைய மாடல்ஸ், லோக்கல் மாடல்ஸில் வந்து ஈவன் நான் குளோபல் லெவலில் சொன்ன அந்த கம்யூனிட்டி ரேடியோவாக இருக்கட்டும், வில்லேஜ் நாலேஜ் சென்டராக இருக்கட்டும், அதெல்லாம் கூட இப்போ இந்தியாவில் வந்து என்னது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஒரு என்ஜிஓஸில் எடுத்திங்கன்னா ஹெல்த்துக்கு கவுன்சிலர் இருப்பாங்க, எஜுகேஷனுக்கு கவுன்சிலர் இருப்பாங்க, சைக்கோ சோஷியல் கவுன்சிலர் இருப்பாங்க. ஆனால் நிறைய ஒரு கேப் என்னென்னா பிஸ்னஸுக்கு கவுன்சிலர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய வந்து மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறோம், நம்ம நிறைய வந்து பேங்க்கில் லோன் அட்டாச் பண்ணி லிங்க் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த தொழிலை செய்கிறதுல வரக்கூடியதை எப்படி அதை பிடிஎஸ்னால் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட இன்னோஸில் வந்து ஒரு டெக்னிக்கல் பீப்புள் இல்லை. இப்போ நாங்கள் என்ன என்ஜிஓஸ்லேயே கூட ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா யூ டு டெவலப் அ பிஸ்னஸ் கவுன்சிலர்ஸ், யூ டு டெவலப் அ சோஷியல் என்டர்பிரனர் கோச்சஸ். ஒரு என்டர்பிரைஸ் தான் என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் கவுன்சிலிங் டெக்னிக்கல் என்னென்னா டு ஹூம் டு கான்டாக்ட் ஃபார் வாட், என்ன யாருக்கு எதுக்கு எங்கே கான்டாக்ட் பண்ணணும். தகவல் மையங்கள் வந்து குறைவாக இருக்குது. மனிதர்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா இந்த எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அரசாங்கம் நேரடியாக செய்ய முடியாது. அப்போ என்ஜிஓடைய ரோல் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது வந்து இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த டெவலப்மெண்ட் செக்டாரில் ஐ திங்க் சார் வந்து எக்ஸலண்ட் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் சோஷியல் ஆண்டர்பிரனராக மாறணும்னா அதுக்காக என்ன சார் செய்யணும்? இல்லை இன்னைக்கு வந்து சோஷியல் ஆண்டர்பிரனராக இளைஞர்கள் வருவதற்கு அவங்க தான் வரணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் பிளட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி படிக்கிறதுக்கும் சரி வேலைக்கும் சரி அனுபவத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏங்கிற ஒரு படிப்பு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு மட்டுமே இருந்தது போக பல பல்கலைக்கழகங்களில் எம்பிஏ ரூரல் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பிரான்ச்சே வந்திருக்கு. ரூரல் இண்டஸ்ட்ரீஸ்னு காந்திகிராம் யூனிவர்சிட்டிலலாம் எம்பிஏ ரூரல் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு வர்றப்ப அப்போது அவங்களுக்கு அந்த இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சென்டர் ஃபார் சோஷியல் என்டர்பிரனர்ஷிப். அதில் வந்து 2 years ஃபுல் டைம் கோர்ஸு சோஷியல் என்டர்பிரனர்ஷிப்னு 2 years ஃபுல் டைம் கோர்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே எம்ஏ சோஷியாலஜி ப்ளஸ் எம்எஸ்டபிள்யூ பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. அந்த எம்எஸ்டபிள்யூ கூட ஏதோ ஒரு சோஷியல் ஒர்க் ஜென்ரலாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி இங்கே ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஈவன் குளோபல் லெவலையும் நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன நல்ல படிப்பினை என்னென்னா நமக்கு இருக்கிற ட்ரைனிங் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் கற்றலுக்கு கூட வித்தியாசமோ மேலை நாட்டில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தே வாண்ட் டு கெட் ட்ரெயின் டு கொஸ்டின் தி ஆன்சர், பட் வி வாண்ட் டு கெட் ட்ரெயின் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, நீங்கள் எந்த கொஸ்டினாலும் கேளுங்க, நம்ம ஆளுங்க ஆன்சர் சொல்லிடுவோம். ஆனால் அவங்க என்னென்னா அவங்க ஒரு ஆன்சரை சொல்கிறப்ப சொல்லுவோம் வை நாட், பட் நம்ம லெவல் என்ன ஸோ வாட். ஆக்சுவலாக அந்த வாட் எல்ஸ் சரி அந்த ஆப்டிடியூடே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சமூக அக்கறை இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே தன்னையும் வந்து எப்படி மேம்படுத்திக்கிட்டு நாட்டையும் எப்படி மேம்படுத்தணும், நல்ல ஏர்னிங்கோடு எப்படி வந்து சேவைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார். உங்களுடைய வேல்யூபிள் டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஷோ வந்து ரொம்ப சிறப்பிச்சதுக்கு தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ வியூவர்ஸ், சோஷியல் ஆண்டர்பிரனர்ஸாக யங்ஸ்டர்ஸ் எப்படி மாறணும், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த யுவா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.
சாந்தினி, சிக்கன் பற்றின வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உனக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும். ஆக்சுவலி வந்து நம்ம நாக்கில் வந்து ஒரு அறுசுவை அந்த கிளான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதுக்கும் கிளான்ஸ் இருக்குது அதோட நாக்கில், அதில் வாயிலன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதால் டேஸ்ட், அது ஸ்வீட்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ஸ்வீட் தான், இனிப்பு தான், அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாது அந்த ஸ்வீட்டை. ஸோ அதே மாதிரி சால்ட்டும் அது வந்து அதால் பார்க்க முடியும், அதால் வந்து உணர முடியும் இது வந்து உப்பு கறிக்குது அப்படின்னு உணர முடியுமா. ஆனால் வந்து அது ஏதோ சாப்பிடலாம், ஏதாவது ஒரு உணவுப் பொருள் இப்போ உப்பு கலந்து ஏதாவது வச்சிங்க அப்படின்னா அது வந்து வேணாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஓடிடுமா. ஐ டோன்ட் லைக் திஸ் பா, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தா, நிறைய பேர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சிக்கனை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோல்டு வார்லாம் வந்தோன்னே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இப்போ வரைக்குமே, நம்ம இந்தியாவோட இல்லை ஏஷியாவோடவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா. ஒரு காலத்தில் கோல்டு வார் வந்தப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் என்ன ஆச்சுன்னா, இதில் வந்து ஏதோ இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த சிக்கனில், இதுலேருந்து ஏதோ ஒரு வியாதி வந்து எல்லாருக்கும் பரவிட போகுது, ஸோ கோல்டு வார் வேறு நடக்குது, ஸோ நிறைய பேருக்கு வியாதி பரவி நிறைய பேர் இறந்துட போகிறாங்க அப்படின்னு பயந்து சிக்கனோட ப்ரைஸஸ் எல்லாமே தொடர்ந்து கம்மியாயிட்டே வந்ததான். ஸோ இது வந்து யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் இதாகி யாருமே வந்து சிக்கன் வாங்காமல் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து சிக்கனோட விலை வந்து ரொம்ப இறங்கிருச்சா, மற்ற பேர்ட்ஸ் மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற பேர்டோட அந்த மீட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சிக்கனோட விலை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததா இப்போ இருந்ததை விட. பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில், மற்ற கண்ட்ரீஸில் கம்மியாயிட்டே வருது. ஓப்ஸோ இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்தோன்னா சிக்கன் சாப்பிட்றத விட வளர்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது தொடர்ந்து இன்னொரு இனிமையான விஷயம் தெரிஞ்சுக்கப்படும். இனிமை அப்படின்னு சொன்னாலே எப்பயுமே கடவுளை பற்றின விஷயம் தானே. அப்படிப்பட்ட கடவுளை பற்றின பல விஷயங்களை சொல்றதுக்காக வந்திருக்காரு சடஜித் சுவாமிகள். கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதற்கும் வேரியம் கமலனுக்கும் நீடிய வரக்கருசேனை நீருபட்டழியவாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவோர்க்கே யதாச்சரதி கல்யாணி சுபம் வா யதி வா அசுபம் ததேவ லபதே பத்ரே கர்ணா கர்மசமாத்மனஹ என்பது தசரதன் கௌசல்யை பார்த்து சொன்ன ஸ்லோகம். யதாச்சரதி கல்யாணி, ஏ கௌசல்யே, சுபம் வா யதி வா அசுபம், ஒருத்தன் நல்ல காரியத்தை செய்தாலும் கெட்ட காரியத்தை செய்தாலும் ததேஜ லபதே பத்ரே, அதனுடைய பலனை கர்த்தா கர்மஜம் ஆத்மனஹா, கட்டாயம் அவன் பிற்பாடு அனுபவித்தே தீர வேண்டும் என்று தெரிவிக்கிறான். இவன் ஒரு யானை என்று நினைத்து ஒரு ரிஷிகுமாரனை அடித்தான் என்று பார்த்தோம். ஆனால் அப்படி அடித்ததற்காக அவளுடைய தகப்பனார் தாயார், எப்படி நாங்கள் என்னுடைய பிள்ளையை விட்டு பிரிந்து உயிரை விடுகிறோமோ அதே போல நீயும் உன்னுடைய பிள்ளையை விட்டு பிரிந்து உயிரை விடுவாய் என்று சாபம் கொடுத்தார்கள். ஆனால் அப்படி சாபம் கொடுக்கலாமா? தசரதன் தெரியாமல் செய்தான், தெரியாமல் தான் செய்திருக்கான். தெரிந்தா செய்தான் அந்த மனிதன், அவனை நாம் கொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சா செய்தான்? இல்லை, தெரியாமல் செய்தான். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் எங்கேயாவது சாபம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம்னுட்டா நம்முடைய பூர்வர்கள். இதனால் கொடுக்கலாம் அப்படின்னா சப்தவேதின்ற பானம் இவனுக்கு தெரியும்ன்றதுக்காக இவன் பயன்படுத்தலாமா அந்த பானத்தை? கூடாது. இந்த சப்தவேதின்ற பானம் எனக்கு தெரியும், அதனாலே நான் பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா சப்தவேதின்ற பானம் இருக்கே அது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை யாரிடத்திலே பிரயோகிக்கிறோம், அது யானைதானா என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டு அந்த பானத்தை பிரயோகிக்க வேண்டுமே தவிர தெரியாமல் பிரயோகிக்கக்கூடாது. அங்கேருந்து ஒருத்தர் வரார், சுவாமி வந்து, அங்கே சுவாமி வேட்டையாட தானே வந்திருக்கீர், அங்கே பெரிய காட்டு யானை அண்ணா இருக்கு, புளிரின் இருக்கு, அடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார்னா அந்த திசையை குறித்து இவன் அந்த பானத்தை அனுப்பலாம். ஆனால் அது யானைன்னே தெரியாமல் ஒரு காலத்திலேயும் அனுப்பக்கூடாது, தவறு. அதனாலே சாபத்தை கொடுத்தார் அந்த முனிவர். அதை பெற்றுக்கொண்டேன், அதனாலே ராமனை விட்டு நான் பிரிந்து விட்டேன், உயிர் போகப் போகிறது என்றான் தசரதன் கௌசல்யை பார்த்து. பிற்பாடு தசரதன் மூர்ச்சையடைந்து விழுந்தான். கௌசல்யை, மற்ற ராணிகள், சுமித்ரை எல்லோருக்கும் அசதி, ரொம்ப அசதியினாலே தூக்கம் வந்து விட்டது தசரதனிடத்திலே.
தசரதா, நான் உன்னை பார்த்து தப்பா பேசிவிட்டேன். 5 நாட்கள் ராமனை விட்டு பிரிந்து 5 நாட்கள் தான் ஆயிற்று. ஆனால் அதுவே நெடுநாட்கள் போலே எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னாள் கௌசல்யையும். அவளுக்கும் தூக்கம் வந்து சேர்ந்தது. அவள் நன்னா உறங்கிட்டாள். தூக்கத்திலே தசரதன் ராமா ராகவா என்று சொல்லிக்கொண்டே பிராணனை விட்டான். பிற்பாடு அது கௌசல்யைக்கோ சுமித்ரைக்கோ தெரியாது. பிற்பாடு காலையிலேதான் தெரிந்தது அந்த செய்தி. எல்லோரும் அழத் தொடங்கினார்கள். ஐயோ, போய்விட்டாரே, கணவர் போய்விட்டாரே என்று அழத் தொடங்கினார்கள். எத்தனையோ ராணிகள், இந்த அரண்மனையில் எத்தனையோ ராணிகள், எல்லா ராணிகளும் அழத் தொடங்கினார். இப்படி போய்விட்டாரே கணவர், இப்படி போய்விட்டாரே என்று அழத் தொடங்கினார்கள். அழுது கொண்டிருந்தார்கள். எல்லோரும் விதவையாக ஆனார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே கைகேயி வந்து சேர்ந்தாள். கைகேயை எல்லாரும் நிந்தித்தார்கள். கைகேயி, இப்படி பண்ணிவிட்டாயே, உன்னுடைய கணவனை நீ அழித்து விட்டாய், உன்னை கொன்று விட்டாய். காளிதாசன் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறான். என்ன வரம் கேட்டாள் கைகேயி? என்ன வரம் கேட்டாள்? எதற்கா வரம் கேட்டாள்னா, ஆத்மனஹா வைதவ்யைக பலாம்ஷ்யம். கேட்டதுக்கு பலம் என்ன? ஆத்மனஹா வைதவ்யைக, விதவையாக வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறாள் கைகேயி. அது உன்னுடைய ஆசை, அது நிறைவேறிடுத்து. போ, இந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டு நீ அழு, நாங்கள் எல்லோரும் இப்பொழுதே உயிரை விடுகிறோம் என்று தெரிவித்தார்கள் எல்லோரும். வசிஷ்டர் வந்து சேர்ந்தார். வசிஷ்டர் வந்து, தசரதன் இப்படி போய்விட்டான், சரி என்ன செய்வது என்று எண்ணெய் கொப்பரை என்று ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். எதற்காக என்றால், பொழுது அந்த தசரதனுடைய சடலத்துக்கு ஈமக்கடன்கள் செய்ய வேண்டும். ஆனால் ராமனோ அவன் காற்றுக்கு சென்று விட்டான். ராமன் செய்வதற்கு வாய்ப்பில்லை. லக்ஷ்மணனும் அவனோடே சென்று விட்டான். அவன் செய்வதற்கும் வாய்ப்பில்லை. பரதன் சத்ருகுணன் 2 பேரும் தன்னுடைய மாமாவினுடைய கிரகமான கேகை நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். நாளே அவர்களும் செய்ய முடியாது. யாருமே இல்லை, பிள்ளைகள் தான் செய்யணும். அதற்காக அந்த ஈமக்கடன்கள் செய்கிற வரைக்கும் இந்த சடலத்தை எண்ணெய் கொப்பரையிலே போட்டு வைக்க வேண்டும். இப்பொழுதுதான் அது கெடாமல் இருக்கும். இதற்கா இப்பொழுதுலாம் என்ன பண்ணுறா, ஐஸ் பெட்டியில் வைக்கிறா. ஐஸ் பெட்டியில் வச்சு அமெரிக்காலேருந்து அவள் புள்ள வந்து ஈமக்கடன்கள் செய்கிற வரைக்கும் ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கா. அதே போல் என்ன, அந்த காலத்தில் எண்ணெய் கொப்பரை, ஐஸ் பெட்டி கிடையாது, எண்ணெய் கொப்பரை. எண்ணெய் கொப்பரைன்னு புதுசாக நன்னா கொப்பரை ஏற்படுத்தினா அதில் புது தைலம் அதை நன்னா விட்டா அதிலே தசரதனுடைய சடலத்தை போட்டு வைத்திருந்தார்கள். உடனே பெரிய சபையை கூட்டினால், பெரிய தூதர்களை எல்லாவற்றையும் கூட்டினார். அந்த காலத்திலே வசிஷ்டர் கூட்டி தெரிவித்தார், இதை போலே தசரதன் மாண்டு விட்டான், அவனுடைய சடலத்துக்கு ஈமக்கடன்கள் செய்ய வேண்டும், வெகு சீக்கிரமாக பரதரை அழைத்து வர வேண்டும், அவன் தான் செய்யணும், அதனாலே அவனை அழைத்து வர வேண்டும். மந்திரிகளே என்று 5 பேரை அழைத்தார் அந்த காலத்தில் வசிஷ்டர். யாரெல்லாம் அப்படின்னா, அசோகன், விஜயன், நந்தனன், ஜெயந்தன், சித்தார்த்தன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் அவர்களை அழைத்தார் வசிஷ்டர். நீங்கள் எல்லோரும் போங்க, போய் நிறைய ரத்னம், வைரம், வைதூரியம், பட்டு வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்தார் வசிஷ்டர். கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கேகை தேசத்திலே தசரதன் பரதனுடைய தாத்தாவுக்கும் அவனுடைய மாமாவுக்கும் பிரித்து கொடுக்க சொல்லுங்கள். பிற்பாடு அவனை அவசர காரியம் அப்படின்னு சொல்லி அழைத்து வாருங்கள். இந்த இதை சொல்ல வேண்டாம். போலே உன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம். ஏன் சொன்னால் அவனுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படும். அதனாலே அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அதனாலே சொல்ல வேண்டாம். அல்லது அவன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று ஆவலோடே வரலாம் அல்லவா, அதனாலே சொல்ல வேண்டாம். அவனை மறைத்து அவசர காரியம் ஒன்று இருக்கிறது, உடனே உன்னை அழைத்தார்கள் என்று தெரிவித்து அழைத்து வந்து விடுங்கள் என்று தெரிவித்தான். சரி என்று அந்த 5 மந்திரிகளும் 5 தேரிலே ஏறிக்கொண்டார்கள். நல்ல உசந்த ஜாதி குதிரைகள் பூட்டின தேர், இதில் ஏறிக்கொண்டார்கள். ஏறிக்கொண்டு வெகு சீக்கிரமாக சென்றார்கள். அயோத்தியை இப்பொழுது எங்கே இருக்கிறது
எப்படின்னா உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசத்திற்கு மேற்கிலே சென்று மேற்கிலே அவதானமலை என்று சொல்லக்கூடிய மலை, அதற்கு மேலே இருக்கக்கூடிய பிரலம்ப மலை, அந்த 2 மலைக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய மாலினி என்று சொல்லக்கூடிய நதி, அதற்கு வடக்கிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய அஸ்தினாபுரம், அதற்கு பக்கத்திலே கங்கையை கடந்து பிற்பாடு ஜாங்கால பாஞ்சால தேசங்களை எல்லாம் கடந்து இக்ஷுமதி என்கிற நதி, அந்த நதியையும் கடந்து வெகு தூரம் பிரயாணம் செய்து கேகய தேசத்தை வந்தடைந்தனர். கேகய தேசம் இப்பொழுது எங்கே இருக்கிறது அப்படின்னா பாகிஸ்தானின் மேல் பகுதியிலே இருக்கிறது. இவ்வளவு தூரம் என்ன, 2 நாட்களில் வெகு சீக்கிரமாக வந்து சேர்ந்தனர். ரொம்ப வேகமாக வந்து சேர்ந்துட்டா அவ்விடத்திற்கு 5 மந்திரிகளும். பொழுது பரதனுக்கு மிகுந்த கெட்ட கனவுகள், அன்றைய தினம் இரவு இந்த கெட்ட கனவுகள் எல்லாம் ஏற்பட்டது. என்ன கெட்ட கனவு அப்படின்னா, அவனுக்கு கார்த்தால எழுந்திருந்தான். எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே விடிகாலையிலே கனவு ஏற்பட்டது. என்ன கனவு அப்படின்னா, தசரதன் அண்ணா கருப்பு நிற வஸ்திரம் அதை அணிந்து கொண்டு சிவப்பு சந்தனத்தை பூசிக்கொண்டு அதற்கு மேலே கழுதைகள் பூட்டின தேர் அதிலே ஏறிக்கொண்டு தெற்கு திக்கை நோக்கி சென்றதாக கனவு ஏற்பட்டது. ரொம்ப பயங்கரமான கனவு, அதுவும் விடிய காலையில் ஏற்பட்டது. விடிய காலையில் கனவு வந்தது என்றால் அது பலிக்கும் என்று தெரிவிப்பார்கள். அதனாலே அவனுக்கு ரொம்ப சோர்வு ஏற்பட்டது. காலையிலிருந்து யார் உற்சாகப்படுத்தினாலும் அவன் உற்சாகமே அடையவில்லை. எல்லா நண்பர்களும் வந்தார்கள். பரதா, உனக்கு என்ன ஆயிற்று? வா, உனக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு ஆபத்தும் யாருக்கும் இருக்காது என்று தெரிவித்தார்கள். இருந்தாலும் அவனுக்கு மனதிலே நிம்மதி ஏற்படவில்லை. மிகுந்த வருத்தத்தை அடைந்தான். ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட கனவு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தசரதனுக்கோ ராமனுக்கோ அல்லது நம்முடைய தாயார் கைகேயிக்கோ அல்லது கௌசல்யை சுமித்ரை போன்றவர்களுக்கோ அல்லது நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஏதோ ஒரு ஆபத்து, அதுதான் இந்த கனவாக வந்திருக்கிறது என்று பரதன் நினைத்தான் அந்த காலத்தில். அப்பொழுதென்ன, இந்த கனவை நாம் நினைத்து பார்த்தோமேயானால் எதனால் எப்படிப்பட்ட கனவு வருது அப்படின்னா, அன்பின் வேகத்தையும் அது செய்யும் செயலையும் நம்மால் அறியப்போகாது. அன்பு, அதனுடைய வேகம் தான். எவ்வளவு அன்பு தசரதனிடத்திலே, எவ்வளவு அன்பு இந்த பரதனுக்கு, அதனாலே அப்படிப்பட்ட கனவு வந்தது. அதை ஆங்கிலத்திலே தெரிவிப்பார்கள். ஆங்கிலத்திலே அற்புதமாக தெரிவிப்பார்கள். காஸ்ட் த ஈவென்ட்ஸ் பிஃபோர் என்று தெரிவிப்பார்கள். ஆங்கிலத்திலே தெரிவிப்பார்கள். அதனாலே அதே போல இவ்விடத்திலே என்ன, இப்படிப்பட்ட கனவு வந்து சேர்ந்தது. ரொம்ப சோகத்தை அடைந்தான். அப்பொழுது அயோத்தியிலிருந்து நிறைய தூதர்கள், அந்த 5 தூதர்களும் வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்த உடனே மிகுந்த பயம் ஏற்பட்டது பரதனுக்கு. பயத்தோட என்ன செய்தான், அதை நாளை தினம் இனிக்க பார்ப்போமா? ஆக்சுவலி சாந்தினி, கோழியை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு தெரியும். பொதுவாக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கோழி ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு ருசியானதோ அதே அளவுக்கு புத்திசாலியானதான் கோழி. பொதுவாக நாய் தான் ரொம்பவே நல்ல பிராணி, ரொம்பவே புத்தி கூர்மை உள்ளதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அதை விட கோழி ரொம்ப ரொம்ப புத்திசாலியாம். கிட்டத்தட்ட நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு முகங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம்ல, இவங்களுக்கு இது மாதிரியான ஃபேஸ் கட்டு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்ல, அதே போல் கோழி கிட்டத்தட்ட 100 பேரோட முகங்களை ஞாபகம் வச்சிருக்குமா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுமா. அதனால தான் மேபி அதோட வீட்டுக்குள்ளேயே வந்து எவ்வளோ தூரம் தொலைஞ்சு போனாலும் மறுபடியும் 6 மணி ஆனால் கரெக்டாக அது வீட்டுக்கு வந்துருதுன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து இன்னைக்கான 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வந்திருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 8ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் நாள் பங்குனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். தேவையில்லாத இன்றைய நாளில்
சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. சோம்பலால் பெரும் அவதிகளும் சந்தோஷமின்மையும் ஏற்படலாம். நேரம் தவறாண்மை பெரிய குறைபாடாக காணப்படுகிறது. எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் எழுதி வைத்துக் கொள்வது நன்மை தரும். ஞாபக மறதியால் தவற விட்டு பிறகு பிரச்சனை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறல் காணப்படுகிறது. உங்கள் மீதே தவறு வைத்துக்கொண்டு பிறரை கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அவசியமில்லாத இரவு நேர பயணங்களோ, அவசியமில்லாத நண்பர்களுடன் கேளிக்கை போன்ற விஷயங்களோ, வீடியோ கேம் ஆடுவது, வீடியோ கேமை பார்ப்பது போன்ற விஷயங்கள், கம்ப்யூட்டர் கேமை பார்ப்பது போன்ற விஷயங்களால் நேரத்தை பெரிதாக வீணாக்கி பிறகு அவசர கதியில் வண்டி வாகனத்தை செலுத்துகின்ற சமயத்தில் விபத்துகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சந்திராஷ்டம அமைப்பு இன்று உள்ளது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தான் உண்டு தான் வேலையுண்டு என்று இருப்பதைப் போல் 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைக்கக்கூடிய நாளாக காணப்படக்கூடிய நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் அனுகூலங்கள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், அனுகூல பிராப்தங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள், கடல் கடந்த நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு பெரிய அளவு அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்தில் ஒரு உஷ்ணமான சூழ்நிலை காணப்படுவதனால் ஏற்கனவே வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ள உஷ்ண தாக்கத்தை இளநீர் கொண்டு தீர்த்து கொள்வதைப் போல் உங்களை இதமான வார்த்தைகளை கொண்டு தீர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். இல்லை என்றால் பெருமளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வியாபாரத்தின் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய நாள். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதைப் போல் கடன் அமைப்பில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. பெரிய அளவு முதலீடுகள், பெரிய அளவு கடன் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதைப் போல் உங்களுக்கு கடனால் ஏற்பட்ட இந்த உபத்திரங்கள் படிப்படியாக குறைந்து பெரிய மனிதர்கள் சந்திப்பது போல் புதிய கடன்கள் பெற்றாலும் பழையபடி தொழில் அமைப்பில் முன்னேற்றமும் அனுகூலமும் பிராப்தமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தை மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்த மிதுன ராசிக்காரர்கள் அதில் நிச்சயமாக உத்தரவும் அனுகூலம் பிராப்தமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வயிற்று உபத்திரம் ஏதேனும் உள்ளவர்கள் மட்டும் சிறிது கவனம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தா நீங்கள் தான் இருக்க வேண்டும். அவர்களை பூதம் கண்ணாடி வைத்து ஆராய்வதும் அவர்கள் சாதாரண தவறுகளை கூட பெரிதாக பார்ப்பதும் எல்லாம் ஏற்படும். ஹார்மோன் குறைபாடு உள்ள பெண்கள் மிக கவனமாக இன்றைய நாளில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக மாதவிடாய் கோளாறு அமைப்புகள் இன்று அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலையும் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேன்மை, எடுத்த காரியங்கள் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்கள் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கடகராசிக்காரர்களுக்கு இன்றியமையாத நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம். பூர்வீக சத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தாயாருடனும் இரத்த பந்த உறவுகளுடனும் சிறிய வாக்குவாதங்கள் இன்று நிம்மதியற்ற தன்மையும் நிம்மதியற்ற பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகத்தில் படிப்படியாக மேன்மை காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. பூமியால் மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள். பெரிய அளவு அனுகூலங்கள் பிராப்தங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய இனிமையான சூழ்நிலை வரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், பிராப்தங்கள் நல்ல விஷயங்களாக காணப்படுகிறது. ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த தலைவலி பிரச்சனைகள் தீர்கின்ற நாள். மேலதிகாரிகள் உங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாராட்டுக்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. நல்ல செய்திகள், உத்தியோக மாற்றங்கள், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய நல்ல நாள். அசைவ பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் அனுகூலமும் காணப்படுகிறது. மேலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொலைதூர செய்திகள் நன்மைகள் காணப்படுவதனால் அதன் மூலமாக ஆனந்தமும் பரவசமும் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
துளாராசிக்காரர்களுக்கு அரசு துறையில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் பல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. லாபத்தின் அளவு காணப்படுவதனால் சேமிப்புகள் காணப்படுகிறது. நிலம் போன்ற விஷயங்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் கண்கூடாக கைகூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடன் தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக அவர்கள் இரத்தத்தில் காணப்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது, நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது, அன்புடன் ஆலோசனை செய்யுங்கள். டிப்ரெஷன் அமைப்பிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. பெண்களுக்கு யோகத்தின் அனுகூலத்தை பெறுவதுடன் புதிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பரவசத்தை ஏற்படுத்தி தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதும் உத்தியோகத்தில் மேன்மை அடைவதும் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நல்ல செய்திகள், எதிரிகள் பலம் குறைவது, எதிரிகள் நட்பு பாராட்டுவது, எதிரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வது, தைரியம் தன்னம்பிக்கை மேன்மையிடுவது, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, உங்கள் வாய் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். அதே சமயம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் சிறிது கவனமாக தாயாகவோ இல்லாமல் தந்தையாகவும் இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறி அவர்கள் விஷயத்தில் அணுகுவதே நன்மை ஏற்படுத்தி தரும். வீண் விதண்டாவாதம் செய்வதோ என் பிள்ளை எனக்கு கண்ட்ரோலராக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஜம்பம் செய்வதோ கிரகச்சாரங்கள் சரியில்லாதனால் சனியுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இல்லை என்றால் பெரிய அளவு பிரச்சனைகளும் பெரிய அளவு அசிங்கங்களும் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஆவேசப்படக்கூடிய தருணம் இது இல்லை. பொறுமையாக காத்து பொறுமையாக இருந்து பொறுமையாக செய்து விவேகத்துடன் வெற்றி ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் அமைப்பில் பெரிய அளவு அனுகூலங்கள் காணப்படுகிறது. புதிய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான இனிமையான செய்திகள் காணப்படுகிறது. பெற்றோர் பிரிந்த குடும்பத்தினர் உத்தியோக நிமித்தமாக அமைப்பில் பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்வதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. திட்டமிடுதல், வெக்கேஷன் ட்ரிப் போன்ற விஷயங்கள் மனதிற்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை காணப்படுகிறது. வீணான கோபமோ இரத்த கொதிப்பு உள்ள தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறை பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவ மாத்திரைகளை மாற்றிக்கொள்வது நன்மை தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தை அலட்சிப்படுத்துவது மூலமாக குறிப்பாக இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் உங்களுடைய நோயை நீங்கள் அலட்சிப்படுத்துவதனால் பெரிய விலை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை 7 சனியின் அமைப்பில் உள்ள நீங்கள் கவனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜூலை மாதம் வரை மிக மிக கவனமாக இருப்பது இன்றைய நாளிலிருந்து சபதம் ஏற்படுத்தி கொண்டு மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபமான நாள், மிகப்பெரிய அளவு சந்தோஷம், வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்பு, கடன் அமைப்பில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, நீங்கள் கொடுக்க வேண்டிய பணங்கள் பைசல் செய்வது, உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் நீங்கள் கேட்பதனால் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிலிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கு இருந்த பணத்தினால் ஏற்பட்ட அந்த சண்டைகள் நிவர்த்தி, அந்யோன்யம் அதிகரிப்பது, குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுவது, அரசு துறை சார்ந்தவர்கள் புதிய பொறுப்புகள் வருவது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, லாபம் அனுகூலம், வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் கிடைப்பது, புதிய உங்களுடைய யுக்திகள் கையாள்வது, பலரால் பாராட்டப்படுவது, அரசு துறை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு வருவது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தை தவிர மற்ற விஷயங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் கடும் சொற்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்களுடன் வேலை செய்பவர்களோ மேலதிகாரிகளோ என்ன சொல்கிறார்கள் அதை செய்து கொள்வது நன்மை தரும். உங்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட வியாபாரத்தை பெருமளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வண்டி வாகன அமைப்புகள் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை தரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும்.
தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. வண்டி வாகன மாற்றங்கள் பழுதுகள் இருந்தால் அதை சரி செய்து கொண்டு செல்வது நன்மை தரும். எந்தவித பயணத்தையும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது மீனராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அரசாங்க விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக அதிக அளவு நன்மை ஏற்படுத்தி தரும். மேலும் யாரிடத்தில் வன்மம் கொள்வதோ கோபம் கொள்வதோ பெருமளவு சிக்கல்களையும் சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்திவிடும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பாரம்பரியமாக நோய் உபத்திரங்கள் இன்றிலிருந்து மிக கவனமாக அதை கையாள்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை ஏற்படுத்த தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, கோழியை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நியூஸுக்கான டைம் ஆயிடுச்சு, பார்க்கலாமா? கண்டிப்பா. இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். கீர்த்தி, ஊகோ ஜி அப்படின்னு ஒரு சிக்கன் இருக்கு. ஊகோ சியா? எனக்கு தெரிஞ்சு சின்ன பசங்க சிக்கி சிக்கின்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி நிறைய நிக் நேம்ஸ் இருக்கு. ஆனால் அந்த ஊகோ ஜிங்கிறது தான் என்னன்னு தெரியல. ஊகோ ஜி அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலாக சிக்கனோட மீட் வந்து வெள்ளையா இருக்கா இல்லை கொஞ்சம் பிங்கிஷாக இருந்தால் தானே வாங்குவோம். இந்த சிக்கனோட மீட் வந்து பிளாக் கலர்ல இல்லை டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும். பிளாக் அண்ட் ப்ளூ கலர்ல சிக்கன் மீட்டா? ஆமாம், நம்ம என்ன நினைப்போம், அதே கறி போன சிக்கன் ஏதோ தரானுங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா. சைனால வந்து இது அதிகமாக உட்கொள்றாங்களாம். ஸோ இந்த மீட் எதனால கருப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைப்ரோமெலனோசிஸ் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கான். அதனால அது வந்து டார்க் ப்ளூவோ இல்லை பிளாக் கலராகவோ இருக்கான். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ வாங்கும் போது எதுன்னு அது கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் இதுதான் அதுக்கு காரணம். அண்ட் மோரோவர் இதுக்கு ஃபெதர்ஸ் ரொம்ப நிறையா இருக்குமா. ஸோ பார்க்கும்போதே இது ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குமா. அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து சில்கி சிக்கன் அப்படின்னு வச்சிருக்காங்க இங்கிலீஷில். வாவ், சில்கி சிக்கன், இந்த பேர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த ஊகோச்சியோட சில்கி சிக்கனே நம்ம கூப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வெரைட்டி ஆஃப் சிக்கனை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் வருது. இந்த சிக்கனை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும் இல்லை டிஃபன் சாப்பிடணுன்ற ஃபீலிங் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை நமக்காக செஃப் செஞ்சு காட்ட போகிறான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. இது டிஃபன் பாக்ஸ். புத்தம்புது காலையில் நித்தம் ஒரு சுவை காணும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஞ்சப்பர் செஃப் ராம் பிரசாத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் வடை அண்ட் செலரி ஜூஸ். ஃபஸ்ட்டு பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறங்கிற முதல் பார்ப்போம். பீட்ரூட் வடைக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட், ஊற வச்ச துவரம்பருப்பு, கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஆனியன், வரமிளகாய், உப்பு, ஜீரகம். வடைக்கு தேவையான பொருட்களை அரைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஊற வச்ச துவரம்பருப்பு, அடுத்து வரமிளகாய், ஜீரகம், அடுத்து சால்ட். சால்ட் தேவைக்கேற்ப. எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி பத்தலாட்டி லைட்டாக சேர்த்துக்கும். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட்டை எப்படி மிக்ஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் மிக்ஸ் பண்ண வேணாம். அதுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணாமல்
ராவாக பீட்ரூட்டை ஃப்ரை பண்ணணும். மோஸ்ட்லி இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக வடை பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த டிஷ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக நம்ம வடை பண்ணியிருப்போம். இது பீட்ரூட் வடை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சம்மர் வெக்கேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வரும்போது இதை பண்ணி கொடுத்தோம், கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இப்படி வடை மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது அந்த பீட்ரூட்டுக்கு அந்த தண்ணி சத்து குறையிறதுக்கு தான் ஃப்ரை பண்ணுறது. ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த பீட்ரூட்டோட அந்த நறுக்கி வச்ச ஆனியன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னே நம்ம அரைச்சி வச்ச வடை மாவோட அந்த பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். துவரம்பருப்பு அரைக்கும் போது நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. வடைக்கு மிக்சியில் ஆட்டுற மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் வடை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயிலும் ரொம்ப குடிக்காது. இப்போ பீட்ரூட்டையும் இந்த வடை மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னமாக உருட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிறோம். பீட்ரூட் வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சிக்கட்டும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை சிறு சிறு உருண்டையாக தட்டி எப்பவும் ரெகுலராக வடைக்கு தட்டி போகிற கூட எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். இந்த சம்மர் டைமில் குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பீட்ரூட் விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்களுக்குலாம் இது பீட்ரூட் இதில் உள்ளே இருக்கானே தெரியாது. இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது நீ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனாலும் நான் இப்போ அடுத்து ஜூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். செலரி ஜூஸ். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நல்லா வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மாவு எல்லாமே நல்லா குக் ஆகும். ஈவினிங் டைமில் பெரியவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அது வித்தியாசமாகவும் இருக்கும். அது 5 நிமிஷத்தில் டிஷ் செஞ்சிடலாம். அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு பீட்ரூட் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. முதல்ல நம்ம பீட்ரூட் வடை எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிறது செலரி ஜூஸ். செலரி ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் செலரி, சுகர் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ். செலரியை இந்த லீஃபை தவிர்த்துட்டு இந்த ஸ்டெம்மோடு கட் பண்ணிக்கணும்.
இந்த சம்மருக்கு செலரி ஜூஸ் ரொம்ப குளிர்ச்சி. மோஸ்ட்லி இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் செலரி கிடைக்குது. சுகருக்கு ரொம்ப நல்லது இது. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் மிக்சியில் போடும்போது நல்லா அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும் வாட்டரில். செலரி ஸ்மெல் நல்லா இருக்கும். ஃப்ளேவர் குடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் தெரியும். இப்போ இதை கட் பண்ணதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். கட் பண்ண செலரியை மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். கட் பண்ண செலரி, சுகர் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து ஐஸ் கியூப், அதோட கொஞ்சம் வாட்டர். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். நல்லா மிக்சியில் அடித்தாச்சு. இப்போ இந்த செலரி ஜூஸ், அடித்து வச்ச செலரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். செலரி ஜூஸ் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இப்போ இந்த செலரி ஜூஸ் ரெடி. வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பார்த்தோம். நம்ம வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு டிஷ்ஷோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். சாந்தினி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கோழிங்க அதோட குழந்தைங்கள ரொம்ப அழகாக பராமரிக்கும், நம்ம ஹியூமன்ஸ் மாதிரின்னு சொன்னேன். அதே போல் சேவல் இருக்குது தெரியுமா? சேவல் பெண் கோழி, அதாவது எண்ஸை அந்த அளவுக்கு பராமரிக்குமா. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா முதல்ல அந்த இடத்துல காக்கிறது சேவலாக தான் இருக்குமா. இது நம்மளோட ஒரு கம்பேரிசனான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பொதுவாக நம்ம பேசும்போது அழுது பேசும்போது ஒரு மாதிரி டோன் இருக்கும், சிரிச்சு பேசும்போது ஒரு டோன் இருக்கும்ல. அதே போல் கோழிகளும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30 வகையான வாய்ஸஸாம், டிஃப்ரெண்டான வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குமா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தமா, அப்படிதான் அது கம்யூனிகேட் பண்ணுமா. அதுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி நிறைய வாய்ஸ் மாடுலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதை தொடர்ந்து கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் ஆனந்தி ரகுபதி காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருந்தால் ரொம்ப ஸ்மார்ட்டான குழந்தைய டெலிவர் பண்ணுவாங்க, பிரத்யேகமாக என்ன பயிற்சிகள்லாம் எடுத்துக்கணும் ப்ரெக்னென்சியில் அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் பரிமாறிட்டுருக்கேன். இப்போ ப்ரெக்னென்சியில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப வேகமாக நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலர் ப்ரெக்னென்ட்டுங்கிறதையே மறந்துட்டு ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸோடலாம் நடப்பாங்க. இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் தான். இம்ப்ளான்டேஷன், அதாவது அதுக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமான்னா எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. ஆனால் கொஞ்சம் யூட்ரஸ் அந்த குழந்தைய எப்படி ஒரு செடி எடுத்து நட்டு வைக்கிறீங்கன்னா அது வேர் பிடிக்க வரைக்கும் அது கொஞ்சம்
ஆடாமல் அசையாமல் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கிற 3 மாத காலங்கள் ரொம்ப அதிகப்படியான வேலைகளோ அதிகப்படியான யூட்ரஸ்க்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எந்த விஷயமும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது மெடிக்கல் அட்வைஸ் தான். அடுத்தது என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு 4th month 5th monthலேருந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் உங்களுக்கு வயிறு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நேரத்தில் டைரெக்டாக பெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது நேர் நிற்கிறீங்க, ஒரு பொருள் கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி தலை கீழே வச்சு குனிஞ்சு பெண்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் காலை அகட்டி வச்சு அப்படியே ஒரு இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி உட்காந்து ஒரு பொருளை எடுக்கணுமே ஒழிய பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் அட்வைஸ். எல்லாரும் நிறைய நேரத்தில் அதை மறந்துடுவாங்க, அப்படியே டைரெக்டாக பெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு பண்ணுமான்னா எல்லா நேரத்துலையும் இல்லை, ஆனால் தட் இஸ் ரிஸ்கி. அப்படி எந்த நேரமும் பெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா? இது ஒரு காமனான கொஷின். கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணணும். இல்லை இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணல நான் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற ஸ்டைலில் சில எக்ஸசைசஸ் ஸ்குவாட்டிங் கற்று தருவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்குவாட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாளைக்கு லேபர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் டெலிவரி நடக்கும்போது உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகும், நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் வெஸ்டர்ன் டாய்லெட்டே யூஸ் பண்ணுமா அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய அப்ராட்லெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸில் மாறிட்டு வராங்க. தே ஆர் நாட் சேஞ்சிங். வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிற டாய்லெட்டை இந்தியன் ஸ்டைலுக்கு மாற்றலை, ஆனால் ரொம்ப அவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்கங்க. ஒரு ஸ்குவாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி, அந்த ஸ்டூலை வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கீழே போட்டுட்டா நம்ம கால் ரெண்டையும் லிஃப்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இப்படி ரொம்ப அழகாக ஒன்று கண்டுபிடிச்சி இப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி டைம்லேயும் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டைல் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு அது கொஞ்சம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற ஸ்டைலை கொடுக்கும் நம்மளோட பாடிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணால் நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டாம். எப்படி முன்னாடிருந்து பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். பட் இந்த டவுட்ஸ் இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு ரிஸ்கி ப்ரெக்னென்சி, காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி, நீங்கள் ரொம்ப பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒன்ஸ் இன் அ வைல் டாய்லெட் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ஸ்குவாட்டிங் பண்ணுறதுல தப்பே இல்லை. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. லேபருக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலர் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் சாப்பிட்லாமா, ஃபுட்டு சாப்பிட்டு போகலாமா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு லேபர் வரும்போது ட்ரூ கன்ட்ராக்ஷன் எது, ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன் எது, உண்மையான வலி பொய் வலி அப்படின்னு சொல்லுவோம். சிலர் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன் சொல்கிறது லைட்டாக பொய் வலின்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரெக்னென்சிக்கான டெலிவரிக்கான பெயின் கிடையாது. முன்னாடி ஒரு 45 நாளைக்கு முன்னாடி இருந்தே மைல்டாக சில கன்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் உண்மையான வலின்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுவாங்க. 4 வாட்டி 5 வாட்டி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் எது ட்ரூ கன்ட்ராக்ஷன், அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரூ கன்ட்ராக்ஷன் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லுவோம். சிலருக்கெல்லாம் முதல் நாள்லேருந்தே வலி இருக்கும். அதுக்காக முதல் நாள்லேருந்தே சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 hours 3 hours ஒன்ஸ் ரெகுலராக கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். எது ட்ரூ கன்ட்ராக்ஷன், எது ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன், ட்ரூ கன்ட்ராக்ஷன் இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன க்ளூலாம் கொடுக்குறேன். ட்ரூ கன்ட்ராக்ஷன் உண்மையான நீங்கள் லேபர் பெயினில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெயின் நீங்கள் என்ன பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் உங்களை விட்டு போகாது. அடுத்தது அலாம், நீங்கள் வைக்கிற அலாம் கூட சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிடலாம், அடிக்காமல் போயிடலாம். ட்ரூ கன்ட்ராக்ஷன் அலாம் வச்ச மாதிரி ஒரே ரித்தமிக்காக பெயின் வரும். ஸோ 2 hours ஒன்ஸ் அப்படின்னா கரெக்டாக 2 hours ஒன்ஸ் வரும். அது 1 hour ஆகும், ½ an hour ஆகும். 20 minutes ஒன்ஸ் அலாம் வச்ச மாதிரி வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக நீங்கள் லேபருக்குள்ளே இருக்கீங்க. நீங்கள் அப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலாம். முன்னாடி இருந்தே சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. நல்லாவே சாலிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ½ an hour ஒன்ஸ் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, அதை விட கம்மியாக பெயின் வந்துட்டுருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபுல்லாக சாலிடாக சாப்பிட்றத விட லிக்விட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. செமி சாலிட் எடுத்துக்கலாம், ஜூஸாவோ சூப்பாவோ அந்த மாதிரி. இன்னும் நல்ல லிக்விட் எடுத்துகிட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா எப்படி சொல்கிறது, ஹெவியாக சாப்பிட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள். அதே அந்த மசாலாஸோட நிறையா ஆயிலோட ஃபுட்டு சாப்பிட்டு நீங்கள் உட்காந்து பாருங்கள். அதுவே ரொம்ப லைட்டாக ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லை இளநீ மாதிரியோ இல்லை ஃப்ரூட் ஜூஸஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ சாப்பிட்டு உட்காந்து பாருங்கள். உங்களோட பாடி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறத அழகாக கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஏன் ஒரு நியூஸ் ரீடர் நான் ஒருத்தர் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க,
என்ன ஃபுட்டு சாப்பிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி டோன் இருக்கும். அதாவது ரொம்ப கரகரப்பாக நம்ம ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம டோனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் நிறையா விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ப்ரெக்னென்சி லேடிஸ் அதே மாதிரி லிக்விடாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் என்ன லிக்விட் எடுத்துக்கலாம்? அந்த 20 minutes ஒன்ஸ் கன்ட்ராக்ஷன் வரும்போது நீங்கள் என்ன லிக்விட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு 5 minutes ஒன்ஸ் கன்ட்ராக்ஷன் வரும்போது ஆக்டிவ் லேபரில் இருக்கீங்க. அப்போ போய் நீங்கள் என்ன குடிச்சிங்கனாலும் அது வாமிட்டாக வரும். ஏன் அப்படின்னா அந்த டயப்ரம் மசில்ஸ் உங்களை உள்ளே எதையுமே அலோவ் பண்ணாது. ஹார்ட் அதிகமான வேலையில் இருக்குது, நீ உள்ளே எனக்கு எதையும் அலோவ் பண்ணாத அப்படின்னு பாடி சொல்லும். ஸோ அதனால் அந்த மாதிரி 5 minutes ஒன்ஸ் இருக்கும். அதுக்காக ரொம்ப எம்டியாகவும் இருக்க வேண்டாம். சிப் பை சிப் ஏதாவது கிளியர் லிக்விட்ஸ் முடிஞ்சால் குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி எதுவும் முடியல, கான்ஷியஸாக இருக்க முடியல அப்படின்னா ஓகே, எனிவே ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பீங்க. ஸோ இது லேபருக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது. அதுக்கு அடுத்தது எப்போவுமே டவுட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை மூமெண்ட்டே இல்லை, எனக்கு குழந்தை மூமெண்ட் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது. ஸோ டேப் டெஸ்ட் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த டேப் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேப் டெஸ்ட் பண்ணும்போது குழந்தை மூமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் வேகமாகவே தட்டி பாருங்கள், கண்டிப்பாக அந்த குழந்தை ஒன்றும் ஆகாது நீங்கள் அடிக்கிறதுனாலெல்லாம். ஆனால் மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது ஹாட்டாக குடிச்சு பாருங்கள், இல்லை கோல்டாக குடிச்சு பாருங்கள், இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசி நேரத்தில் டாக்டர்ஸ் சொல்கிற எல்லா அட்வைஸும் ஃபாலோ பண்ணுங்கள். சிலர்லாம் பேபி ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டில் வீக்லி ஒன்ஸ் டாக்டர் செக்அப் வர சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா போக மாட்டாங்க. பிகாஸ் ட்ராவல் பண்ணி போகணும், ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில ரொம்ப சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு டாக்டர் செக்கப்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டன்ட். டாக்டர் வீக்லி ஒன்ஸ் வர சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிலருக்கு ஆல் ஆஃப் அ சடன் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், சுகர் இன்க்ரீஸ் ஆகும், பிபி இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், பேபியோட ஹெட் அப்நார்மலாக கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், ஃப்ளூயிட் ரொம்ப சீக்கிரமாக குறையும், இல்லை ரொம்ப சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கிறதுனால கொஞ்சம் செக்கப்பை ரெகுலர் ஆக்கிக்கோங்க. டாக்டர் சொல்கிறாங்களோ இல்லையோ டயபெட்டிக்கும் பிளட் ப்ரெஷரையும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த ரெண்டையும் செக் பண்ணிக்கலாம். இல்லை அதையெல்லாம் மீறி நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்டிக் ஆன் டு ஹெல்தி டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வேணால் ஓகே, யூ கேன் அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அவாய்ட்னா நான் டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லலை, சின்ன சின்னதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்காது. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கொஞ்சம் இன்சுலின் அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்ட் அப்படிங்கிறதுனால இன்சுலின் பார்த்தா இதாகிடுச்சு, கம்மியாயிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷனை போடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1 or 2 drops வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துட்டோன்னே என்ன பண்ணணும்? யூஸ்வலாக அந்த இன்ஜெக்ஷன் போடுறீங்க, அதில் ஒரு சின்ன டவுட்னா அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட எப்போவுமே கேட்டு பழகுங்க. நம்மளா பக்கத்து வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டில், மேல் வீட்டில் இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஐடியாஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்க நெய்பரை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடும்போது அது 2 drop வெளியில் வந்துருச்சு, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இன்னொரு வாட்டி அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, வெளியில் வந்த அளவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் நீடில் ஒரு 5 ml அந்த மாதிரி ஏதோ எடுத்து கம்மியாக இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணினதுக்கப்புறம் எதுக்கும் ஒரு சின்ன டவுட் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு பேசும்போது, ஒரு ப்ராப்பர் எண்டோக்ரினாலஜிஸ்ட்டை கேட்டுக்கோங்க, உங்களோட டாக்டரை கேளுங்க அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்படியெல்லாம் இன்சுலினை போட்டுக்கக்கூடாது, இம்மீடியட்டாக ஒரு 20 பிஸ்கட்ஸை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் எது வேணாலும் நீங்கள் நீங்களாக வீட்டில் இருக்கிற மெடிசன்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டர்னா அவங்கக்கிட்ட என்ன மெடிசன் சாப்பிட்றீங்களோ அதையெல்லாம் தரவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ பதட்டம், அவங்க ஏஜுக்கு ட்வின்ஸ், அந்த குழந்தை, அந்த இன்சுலின் பத்தாமல் இருக்கிறது வேறு, இதில் இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னோடனே எல்லாத்துக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வீட்டில் தானாக எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்தது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் மெயினான விஷயம் நீங்களாக எதையும் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. டயட் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், எக்ஸசைஸை நீங்களாக வீட்டில் செய்கிறது, வாக்கிங் போங்க, யாரையும் கேட்க வேண்டாம். அதுவுமே ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் நெசசரி அன்டில் அதர்வைஸ் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார்டிங் டேஸில் ஓகே, கொஞ்சம் வயிறெல்லாம் வந்ததுக்கப்புறம் 7th 8th மந்தில்
கையை வீசி நல்லா நடங்க. ஆனால் ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். உங்களோட ஹார்ட் பீட் கொஞ்சம் நார்மலை விட அதிகமாக எக்ஸீட் ஆகிற மாதிரி எதையுமே ரொம்ப ப்ரெக்னென்சியில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெல்விக் மட்டும்தான் ராக் ஆகணும். நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ வாக் போகிறீங்களோ நிதானமாக போங்க. வீட்டுக்குள்ளேயே கூட நான் சொல்வேன், டிவி பார்க்கும்போது கூட நீங்கள் மெதுவாக நடந்துக்கிட்டே டிவி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வாக் இருக்கோ, எந்த அளவுக்கு பெல்விக் அசைஞ்சிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அது நாளைக்கு டெலிவரிக்கு உங்களுக்கு கோப்பப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாடியெல்லாம் கற்றுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது, சாப்பிடுங்கன்னு சொல்கிறது, ஃபிசிக்கலி மென்டலி ரெடி ஆகுங்கன்னு சொல்கிற எல்லாமே இந்த பாடியை பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பாடியை பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பேபி கட்டாயமாக எக்ஸலண்ட்டாக வளர்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. உங்களை மறுபடியும் பார்க்க வரேன். நன்றி. சாந்தினி, இன்னைக்கு கோழியை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கோழி எந்த அளவுக்கு கேரிங், கோழி எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட், அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேர்டுன்றது நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். இனிமேல் சிக்கன் சாப்பிட்றவங்களாம் ஒரு தனியும் சிக்கனை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான கோழியை நம்ம கொண்டுட்டோமே, எந்த அளவுக்கு கேரிங்கான கோழியை நம்ம கொண்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே சிக்கன் சாப்பிட்றது கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பார்த்துட்டு இருக்க வியூஸ் நிறைய பேரில் சிக்கன் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க இந்த எபிசோட் மூலமாக குறைச்சிடுவாங்கன்னு நம்பலாம். ஸோ சிக்கனை பற்றின இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, this is Shantini Madhivanan and Kirti signing off from the entire team of Udayam பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. Bye. Bye.